தங்க நகை அடமானம் வைப்பதற்கு ஆர்பிஐ கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகள், ஆர்பிஐ ரூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல கொரோனா காலத்தில் நம்ம வைக்கிற நகையோட 80% மதிப்புக்கு கடன் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் 5% குறைச்சி 75% மதிப்புக்கு தான் கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒருவர் 1 கிலோ தங்கத்து வரைக்கும் அடமானம் வைக்க முடியும். அதில் நம்ம தங்க நாணயமாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் தான் அடமானம் வைக்கலாம் அப்படின்னு 2வது ரூலாக சொல்லியிருக்காங்க. 3வது நம்ம தங்க நகைகளாக நம்ம கொண்டு போனோன்னா அதுக்கு நமக்கு கடன் கிடைக்கும். ஆனால் ஆபரணமே இல்லாமல் கட்டியாக கொண்டு போனோம்னா, தங்க கட்டியாக கொண்டு போனோன்னா கடன் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம கடனை திருப்பி செலுத்திடுறோம். செலுத்தினதுக்கப்புறம் 7 வேலை நாளில் நம்ம எந்த நிதி நிறுவனத்தில் அடகு வச்சோமோ அவங்க நமக்கு நம்ம நகையை திருப்பி தரணும். அப்படி அவங்க திருப்பி தரலை, தாமதிச்சாங்கன்னா தாமதிக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் பணத்தை நமக்கு அவங்க கொடுக்கணும், நம்மளோட நிதி நிறுவனம் கொடுக்கணும். ஏலத்திற்கு ஏதாவது நம்மளோட நகைகள் போகுது அப்படின்னா அதை குறித்த தகவல்கள் அந்த வங்கி இல்லைன்னா நிதி நிறுவனம் நமக்கு தெரிவிக்கணும். அப்படி அவங்க தெரிவிக்க தவறிட்டாங்கன்னா நாம் அவங்க மேலே வழக்கு போடலாம். அடுத்தது 18 கேரட் தங்க நகையை நம்ம அடமானம் வைக்க கொண்டு போனோன்னா அதை 22 கேரட்டாக கருதி அவங்க நமக்கு பணம் கொடுக்கணும். அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளி நகைகளையும் அடமானம் வைக்க முடியும். அதாவது அதனோட தரம் 999 இருந்தால் அந்த வெள்ளி நகைகளையும் நாம் அடமானம் வைத்து அதற்குரிய பணத்தை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய கட்டுப்பாடுகள். நன்றி.